ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிவேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பிறந்த பிறகு, அமாவாசைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம், இந்த புரட்டாசி மாதம் முழுவதும், அதாவது அக்டோபர் 17 முதல் நவம்பர் 16 வரை கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் மிக அருமையாக இருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு. எந்த வகையில் எவ்வாறு என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை பார்ப்போம். மேஷராசியிலிருந்து என்ன வருகின்ற காலபுருஷ தத்துவப்படி மேஷராசியிலிருந்து என்ன வருகின்ற ரிஷபராசியில் குரு, மிதுனராசியில் செவ்வாய், கன்னிராசியில் சூரியன் புதன் கேது, துளாராசியில் சுக்கிரன். அதை தவிர கும்பராசியில் சனி பகவான், மீனராசியில் ராகு. சந்திரனை பொறுத்தவரையில், இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் துளாராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைய கிரக நிலைகள். சரி, என்ன நடக்கவிருக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு? மேஷராசியை பொறுத்தவரையில் ராசியாதிபதி செவ்வாய் தற்போது 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் காணப்படுகிறார். அது மிக மிக பலமான ஒரு இடம். இரண்டாவதாக தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9 கூடைய குருவும், லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி குருவும் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அது 2வது பலம். 3வது பலம் என்னவென்று கேட்டீர்களானால், மேஷராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் 6ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே 6ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். எதிரிகளை துவம்சம் செய்ய வேண்டிய மாதம், எதிரிகள் தங்களை பார்த்து அரண்டு ஓடக்கூடிய மாதம். அப்பேற்பட்ட கிரக நிலைகளின் வரிசையில் 6ஆம் இடம் வலுத்து காணப்படுகிறது. 3ஆவதாக தங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பாவக்கிரக வரிசையில் வருவதால் அவர் 6ஆம் இடத்தில் அமர்வது தவறொன்றும் இல்லை. சூரியன் 6ஆம் இடத்தில் தங்களுக்கு 2க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் 7க்கு அதிபதி சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். 11ஆம் இடத்தில் சனி பகவான், 12இல் ராகு. இதைவிட கிரக நிலைகள் வேறு எவ்வாறு சாதகமாக அமைய முடியும்? மேஷராசிக்காரர்களுக்கு அவ்வாறு அமைந்து காணப்படுகிறது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும். அதாவது எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த நவம்பர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை அவ்வாறு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மிக மிக அருமையாக இருக்கிறது அனைத்து வகையிலும். முதலில் தனஸ்தானம், 2ஆம் இடம் தனஸ்தானம். 2ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். அதை தவிர 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தனம் எந்த வகையிலாவது தன பிராப்தி கிடைக்கும், வருவாய் வந்து சேரும்,
வருமானம் வந்து சேரும், பொருளாதார உதவி கிடைக்கும், அல்லது தாங்கள் தொழில் செய்யும் விதத்தில் பொருளாதார லாபம் வந்து கைக்கு வந்து சேரும். இவ்வாறாக காணப்படுகிறது. குருவை பற்றி சொல்லும்போது இவ்வளவு ஆதாயங்கள் காணப்படுகிறது. என்னவென்று கேட்டீர்களானால், மேஷராசியிலிருந்து என்ன வருகின்ற பாக்யாதிபதி லாபாதிபதி 2ஆம் வீட்டில், இரண்டாவது ராசியாதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதனுடைய வீட்டில். புதன் 3 கூடிய புதன் 6இல் உச்சம் பெறுகிறார். தாங்கள் முயற்சி செய்கின்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அது குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, பொது காரியங்களாக இருந்தாலும் சரி, வியாபார விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடு வாங்க வேண்டும் விற்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டாமானாலும் சரி, அனைத்து காரியங்களையும் தாங்கள் தயங்காமல் முயற்சிகளை தீவிரமாக செய்யுங்கள். இந்த மாதத்தில் அக்டோபர் 2 முதல் நவம்பர் 2 வரை அனைத்து காரியங்களும் தங்களுக்கு சாதகமாகவே ஜெயமாகவே முடியும், சந்தேகம் இல்லாமல். சில பேர் சென்ற 1-2 மாதங்களில் சில விஷயங்கள் முயற்சி செய்து தோல்வி அடைந்திருப்பார்கள். அதனுடைய விரக்தியில் எதுவும் செய்யாமல் தாங்கள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவே, ஒரு விழிப்புணர்வுக்காகவே இந்த பதிவு மேஷராசிக்காரர்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள். 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 2ஆம் இடத்தில், அதாவது 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். விரையாதிபதி குருவாக வந்தால் கூட ஒன்றும் தவறொன்றும் இல்லை. விரையாதிபதி 2ஆம் வீட்டில் அமரலாம், தவறொன்றும் இல்லை. இவ்வாறாக அனைத்து விஷயங்களிலுமே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன. சரி, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில், 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரன் களத்திரக்காரகன், களத்திர ஸ்தானாதிபதி. மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரையில் களத்திர ஸ்தானாதிபதி களத்திரக்காரகன். 2ஆம் அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் 7ஆம் வீட்டில் ஆட்சி பெறுகிறார். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் தாங்கள் மிகவும் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். தங்களுடைய அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் ஆலோசனை செய்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் எல்லாம் மிக மிக வெற்றிகரமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் கும்பத்தில், கும்பராசியில் சனி பகவான் இருப்பதனால், வக்ரகதியில் இருந்தால் கூட கண்டிப்பாக சனி பகவானால் உங்களுக்கு லாபம்தான், தவறொன்றும் இல்லை. மேஷராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தால் கூட வக்ரகதியில் இருப்பதால் சனி பகவானால் கண்டிப்பாக நன்மைகளே அதிகம். ஏனெனில் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில், விரையாதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் கூட தனவரவு மிஞ்சி செலவு கிடைக்கும், செலவு நடக்கும். இவ்வாறாக பல விதங்களிலும் பொருளாதார மேன்மை தெரிகிறது. சரி, ஒரு புது தொழில் தொடங்க வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது இந்த மாதத்தில் நிச்சயமாக தொடங்கலாம். சரி, ஏதாவது ஒரு நண்பருடன் இணைந்து கூட்டு தொழில் செய்ய வேண்டும், பார்ட்னர்ஷிப் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஆலோசித்து கொண்டிருந்தீர்களானால் அது இந்த மாதத்தில் அவ்வாறு ஒரு கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் துவங்கலாம். சுப காரியங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் தாங்கள் செய்யலாம், தவறொன்றும் இல்லை. ஒரு வீடு கட்ட துவங்குவதோ, ஒரு இடம் வாங்குவதோ, ஒரு வீடு வாங்குவதோ தாராளமாக செய்யலாம். பல பேர் வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாட்டில்
தங்களுக்கு தங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்திற்குள், இந்த ஒரு மாதத்திற்குள், அக்டோபர் 2 முதல் நவம்பர் 2 வரை கண்டிப்பாக சாத்தியமாகும். வெளிநாடு சென்று விடுவீர்கள். அல்லது நீங்கள் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கின்ற இடத்தில், பணி செய்து கொண்டிருக்கிற நிறுவனத்தில் உங்களை தேர்வு செய்து அவர்களே கூட அவர்களுடைய செலவில் வெளிநாட்டுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க் சம்பந்தமாக அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறாக பல வகையிலும் பல வழிகளிலும் ஆதாயம் தங்களுக்காகவே காத்திருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மனைவி வகை அல்லது கணவன் வகையில், முதலில் மனைவி வகையில் எடுத்துக்கொண்டோமானால் 2 குடையவன் 7 குடையவன் சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தற்போது மனைவியினுடைய வர்க்கத்தினரால் தங்களுக்கு தனலாபம் உண்டு. சொத்து சுகம் ஏதாவது பாகப்பிரிவினை மூலமாக பிரித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் தங்கள் கைக்கு வந்து சேரும். தனவரவாகவும் இருக்கும், பொருளாதார வரவாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், வீடு மனைகளாக கூட இருக்கலாம். இவ்வாறாக பல வகையிலும் நன்மைகள் அதிகம் நடப்பதற்கு காத்திருக்கிறது. தாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். எந்தவித விஷயமாக இருந்தாலும் முயற்சிகளை தீவிரப்படுத்துங்கள், முயற்சிகளை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். அந்த முயற்சிகள் யாவும் கண்டிப்பாக வெற்றி பெறும், சந்தேகமில்லாமல். சரி, உங்களுடைய மகளோ மகனோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தால் அது இந்த ஒரு மாதத்திற்குள் சாத்தியமாகும். அல்லது உங்களுடைய மகனோ மகளோ நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்களானால் அது இந்த ஒரு மாதத்திற்குள் சாத்தியமாகும். இவ்வாறாக பலவிதமான சுப காரியங்கள், சுப விஷயங்கள் இந்த ஒரு மாதத்திற்குள் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. தங்கள் வாழ்க்கை துணைவருடன், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அதாவது மேஷராசி பெண்களாக இருந்தீர்களானால் கணவனாக இருக்கலாம், மேஷராசி ஆண்களாக இருந்தால் மனைவியாக இருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமையுடன் கலந்து பேசி அனைத்து காரியங்களையும் மிக துரிதமாக செயல்பட்டு தீவிரமாக முயற்சி செய்து அனைத்து விஷயத்திலும் வெற்றி காண்பீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பயன்படுத்தி கொள்ளுங்கள், பயனடையுங்கள் மேஷராசிக்காரர்கள். மிக முக்கியமாக நீண்ட நாட்களாக புது தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் தயவுசெய்து இந்த ஒரு மாதத்திற்குள் அந்த புது தொழிலை தொடங்கி விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஒரு விஷயத்தை மிக அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன். எனவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள். இப்பதிவை பார்த்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். புரிந்து கொள்வீர்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.